ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இப்போ 10 நிமிஷத்தில் ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். பார்க்கலாமா? 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு ஜீரகம் போட்டு, நான் ஜீரகம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். கடுகு வெடித்த பிறகு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் நான் நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் மட்டும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வெங்காயம் கூடவே வதக்கும் பொழுதே ரெசிபிக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கோங்க. கூட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு நல்லா வதக்கும் பொழுது இந்த மாதிரி பொன்னிறமாக வரணும். இந்த மாதிரி வந்ததுன்னா நமக்கு ரெசிபி சூப்பராக வரும், டேஸ்டியாக. இதே மாதிரி 3 தக்காளி அரைச்சி விழுதாக வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்திக்கிறேன். கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி விட்டு அதையும் இதிலே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கும்பொழுதே அந்த பச்சை வாசனை உங்களுக்கு, தக்காளி பச்சையாக அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த பச்சை வாசனை உங்களுக்கு போயிடும். இப்போ நான் கொஞ்சம் கொதிக்குது இல்லையா, அந்த கொதிக்கும் போதே சரியாயிடும், அந்த தக்காளியோட ஸ்மெல் போயிடும் உங்களுக்கு. இப்போ நான் என்னென்னா மஞ்சள் பொடி வீட்லேயே நல்லா நறுக்கி பொடி பண்ணி வச்சுருக்கேன். வெள்ளை மஞ்சள், கொம்பு மஞ்சள் இருக்குது இல்லைங்களா, அந்த மஞ்சளையே நான் வீட்லேயே பொடி பண்ணி நைஸாக சலித்து வச்சுருக்கேன். மிச்சம் இருக்க அந்த கப்பையை நம்ம மிளகாத்தூள் அரைக்கிறோம்ல, குழம்பு மிளகாத்தூள் அரைக்கும் போது அதில் போட்டுக்கலாம் உங்களுக்கு. அது ஒரு அரை ஸ்பூன் போடுறேன். இப்போ நம்ம அதை ஒரு விடுவோம். அப்போ அந்த பச்சை வாசனை, மஞ்சளோட அந்த பச்சை வாசனையும் போயிடும் உங்களுக்கு. இதுக்கு இந்த ரெசிபிக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியண்ட்டே நம்மளுக்கு குழம்பு மிளகாத்தூள் தாங்க, வேறு எதுவுமே இல்லை. குழம்பு மிளகாத்தூள் தான் நம்ம போட போகிறோம். காரத்துக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக வரும் உங்களுக்கு. அந்த குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான் உங்களுக்கு. சாம்பார் பொடி சேர்த்துக்கிறோம் இல்லைங்களா, அந்த சாம்பார் பொடி தான் 2 ஸ்பூன் நான் அந்த சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நம்ம நல்லா கலரி கொடுப்போம். கலரும்பொழுதே அது திக்காகிடுச்சு பார்த்திங்களா, அந்த தண்ணியாக இருந்ததில் தக்காளியோட தண்ணி இருந்ததில்ல, அந்த தக்காளியோட தண்ணிலாம் போயிட்டு கொஞ்சம் திக்காக வந்துருச்சு, சுருண்டு வருது. இப்போ வேணும்னா உங்களுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க, நான் எண்ணெய் விடலை. இப்போ நான் ஒரு 1/2 லிட்ரு பால் வச்சுருக்கேன், பச்சை பால் தான். இப்போ நம்ம இதில் ஊற்றின பிறகு நமக்கு கொதிச்சிரும் இல்லைங்களா, அது மாதிரி இந்த பாலை நான் அதில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க ரெசிபி. இந்த பால் நல்லா கொதித்து இந்த வெங்காயத்தோட தக்காளியோட இந்த வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது நல்லா கொதித்து திக்காக வந்துடும் உங்களுக்கு, சாம்பார் பொடி போட்டிருக்கறதுனால. இவ்வளோதாங்க, இந்த பால் இப்போ கொதிக்கணும், அவ்வளோதாங்க, ரெசிபியே முடிஞ்சிச்சுங்க உங்களுக்கு. நல்லா கொதித்து வருது பாருங்கள், கொதித்து வரும். ஏன்னா நம்ம சூடாக இருக்குது, நான் ஸ்டவ்வும் பெருசாக வச்சுருக்கேன், ஸோ டக்குன்னு கொதிச்சிரும் இது உங்களுக்கு. கொதி வரும்பொழுது என்ன வேணும்னா, ஒரு 2 ஸ்பூன் நம்ம நாட்டு சக்கரை போட்டிருப்போம். நான் நாட்டு சக்கரை தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு. கருவேப்பிலை போட்டுக்கோங்க, கொத்தமல்லி போட்டுக்கோங்க இந்த சமயத்தில். போட்டுட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு இந்த நாட்டு சக்கரை நம்ம சேர்க்க போகிறோம். சப்போஸ் இப்போ எல்லாருமே நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறோம், உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை இல்லை அப்படின்ற பட்சத்தில் வெல்லம் கூட நீங்கள் அதில் போட்டுக்கலாம். இல்லை நான் வெல்லமும் போட மாட்டேன், டேஸ்ட் அந்த ஒரு ஸ்மெல்லு வரும், பிடிக்காது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சாதாரண வெள்ளை சர்க்கரையே 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அந்த ஸ்வீட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த ரெசிபிக்கு இந்த ஸ்வீட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், 2 ஸ்பூன் நான் நாட்டு சக்கரை 2.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் முழுசாக போட்டேன், ஒரு அரை ஸ்பூன் கொஞ்சமாக இதில் போட்டுக்கிறேன். சேர்த்துட்டு கிளறி விட்டுடுறேன். இது அப்படியே நல்லா திக்காகிடும் உங்களுக்கு. இந்த பால் கொதிக்க கொதிக்க நல்லா இந்த ரெசிபி திக்காகிடும். ஏன்னா சாம்பார் பொடி போட்டிருக்கோம் இல்லைங்களா, சாம்பார் கொதிக்கும் போது நமக்கு திக்னஸ் கிடைக்குது. பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்திருக்கு பார்த்தீங்களா. அவ்வளோதாங்க, ரெசிபி சரியாயிடுச்சு, ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ராகி அடை தான் தட்டியிருக்கேன் உங்களுக்கு. ராகி அடையோட கூட சேர்த்து தான் சாப்பிட போகிறேன். எப்பயுமே நான் எங்கள் வீட்டில் ராகி அடை சாப்பிட்டாலும் சரி, சப்பாத்தி சாப்பிட்டாலும் கூட சாலடு இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. வெள்ளரிக்காய் இருக்கும், ஆனால் வெள்ளரிக்காய் இன்றைக்கி வாங்கிட்டு வரல, ஸோ 2 ஆனியன் வச்சு லெமன் பிழிஞ்சு சாப்பிட்டுப்பாங்க. இந்த சப்ஜியை நான் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஒரு முறை செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.